வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கெட்டை பற்றி ஒரு ஒரு புரிதலோட இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் அது வந்து ஃபார் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்டிங் ப்ளஸ் அதை தெரிஞ்சுக்கிறது அதுவும் வந்து அபவுட் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரொம்ப முக்கியங்க. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க்கெட்னா கண்டிஷன்ஸ்னால் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் ஆஃப் த ஹெல்த். இப்போ நம்ம உங்களோட உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுமாதிரி ஸ்டேட் ஆஃப் த ஹெல்த். இது எதோட ஹெல்த்து? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட அட் எனி கிவன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், தென் குளோபல் ஈவெண்ட்ஸ், தென் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், இது எல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த ஹெல்த்து. ஓகேயா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை சில விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இது எப்படி வந்து கையில் எடுத்து பார்க்க வேண்டும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸாக பெட்டராக பண்ண முடியும். அதாவது மெயினாக இதில் வந்து ஒரு 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 புல் மார்க்கெட். புல் மார்க்கெட்னா என்ன? மார்க்கெட் வந்து ஏறுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் புல் மார்க்கெட். அதை என்ன சொல்லுவோம்? இதை வந்து இதுதான் சொல்லுவோம், ஒரு ஆப்டிமிசம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பெட்டர் மூமெண்ட்டு. இப்போ உங்களுக்கே ஒரு பெட்டர் மூமெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சினிமாவுக்கு போகிறதுக்குள்ளே அதுதான். ஸோ த ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து ஏறக்கூடும் என்று மக்கள் வந்து முதலீடுகளை வந்து பங்குச்சந்தையிலையோ இல்லை பாண்டுலேயோ அதர் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ புல் மார்க்கெட் வந்து ஒரு நிறைய வருஷத்துக்கும் இருக்கும், ஒரு சில மாதங்களுக்கும் இருக்கும். டிப்பிக்கலி இது வந்து growth in ஸ்டாக் ப்ரைஸஸில் வந்து நம்ம அதில் பார்க்க முடியும் புல் மார்க்கெட்டில். பேர் மார்க்கெட் ரெண்டாவது. பேர் மார்க்கெட்டுங்கிறது ஸோ இது வந்து ஆப்போசிட் ஆஃப் புல் மார்க்கெட்டுங்க. ஸோ இது வந்து ஃபாலிங் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டிக்ளைன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன இருப்பாங்க? பெசிமிஸ்டிக்காக, மார்க்கெட் அவ்வளோதான், இனிமேல் வந்து மார்க்கெட்டே எழுந்திருக்காது, 2008 லெவலுக்கு வரும், 2011 லெவலுக்கு வரும்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே என்னென்னா எகெயின் இதில் வந்து அபவுட் த எக்கானமி அண்ட் த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அசட்ஸில் வந்து செல் ஆஃப் நடக்கும். நம்ம எக்கானமியும் பெட்டராக இருக்குது, செக்டார்ஸுக்கு கவர்மெண்ட் நிறைய வந்து பிஎல்ஐ ஸ்கீம் கொடுக்குது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால் பேர் மார்க்கெட்டுங்கிறது ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட் டர்மாக இருக்கும். ரெண்டாவது மெயினாக வந்து இது எப்போ வரும்னா ட்ரிகர்ட் பை த எக்கனாமிக் ரெசிஷன் இருக்குல்ல, அது மாதிரி இல்லது ஒரு ஃபினான்ஷியல் கிரிசிஸ், ஒரு ஸ்கேம் நடக்குது, அந்த சமயத்தில் தான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்கக்கூடும். மூன்றாவது வாலட்டைல் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுங்கிறது ப்ரைஸ் ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. தே மூவ் வித்தின் த ரேஞ்ச். ஒரு 100 புள்ளிகள்லையோ ஒரு 200 புள்ளிகள்லையோ ஏறக்கூடும், அது இறங்கக்கூடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அன்சர்டைன் அபவுட் த ஃபியூச்சர், என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமல் லிட்டில் ப்ரைஸ் மூமெண்ட்டில் நடக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்து முதலீட்டாளருடைய பிஹேவியர், ஒரு இன்வெஸ்டாருடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஹேவியர் வந்து ஒரு டெசிஷன் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸை பார்க்கணும். மெயினாக பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒன்று வந்து ஃபியர், அடுத்தது கிரீடு, ஒன்று வந்து பயம், இன்னொன்று வந்து பேராசை. ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க இதனால் வந்து லாஸஸ் வரும். இதை அவாய்ட் பண்ணணும்னா இது ரெண்டுமே கிட்டக்க வரக்கூடாதுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்வெஸ்டருடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது ஏன் மார்க்கெட் மூவ் ஆகுது இன் சர்டன் வேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு காமன் பிஹேவியர்ஸில் நார்மலாக எல்லாரும் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் அண்ட் பேனிக். மார்க்கெட் இறங்குற பொழுது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் ஆகி எல்லாத்தையும் விற்றுருவாங்க அண்ட் லூசிங் த மணி. ஸோ இதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட் டிக்ளைன் ஆகிறதுனாலும் லீடிங் டு மோர் செல்லிங்னால மார்க்கெட்டும் ஒர்சன் ஆகும், இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் குறையும். ரெண்டாவது கிரீட் அண்ட் ஃபோமோ அப்படிமோ. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. ஸோ புல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிரீடு வந்துடும், ஒரிட் அபவுட் தட் அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோமோ, இன்னும் ஃபர்தராக ஏறுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸை வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி
they are not fully understand the risk, they start going into the market. மூணாவது வந்து ஹேர்டு பிஹேவியர். மற்றவங்க சொல்கிறது, யாராவது வந்து ஒரு 4 பேர் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, அதை வச்சுட்டு அவங்க வாங்கினாங்க நம்ம வாங்கினா என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌடு, இந்த கூட்டத்தோட. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வெளில இருந்தீங்கன்னா அதுவே உங்களை உள்ளுக்குள்ளே தள்ளிடும். இறங்கும் போதும் முனையில் ஒரு நடுவில் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்கக்கூடிய புஷ்ஷில் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ அது மாதிரி அதர்ஸ் மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் லாசஸ். இந்த ஹேர்டு மென்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பபுள் ஆகி தே லூஸ் மணி ஆர் பேனிக். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. தென் ஓவர் கான்ஃபிடென்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்ன சொல்லுவோன்னா, யூ மேரி வித் யுவர் ஃபேமிலி, யூ கிவ் அஃபெக்ஷன் டு த ஃபேமிலி, நாட் டு த ஸ்டாக்ஸ். ஸோ இது அதுமாரி இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ இது என்ன ஆகும், ஒரு பிக்கர் ரிஸ்க்கை உங்களால் எடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து அது தள்ளிடும். ஸோ அதனால் பிலீவிங் த டிசிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்டுங்கிறது தப்பு. மார்க்கெட் என்ன சொல்லுதோ, ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதோ அதுபடி நம்மளுடைய தவறுகள் இருந்தால் நம்ம திருத்திக்கிட்டா தான் ஃபர்தராக நம்மளால் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ண முடியும். ஸோ ஏன் நம்ம வந்து மார்க்கெட் கண்டிஷனையும் இன்வெஸ்ட் பிஹேவியரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே பின்னி பிணைஞ்சது இருக்குங்க. மார்க்கெட் கண்டிஷன் ப்ளஸ் இன்வெஸ்டர் பிஹேவியர் ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ் மற்றும் மினிமைஸ் யுவர் லாஸஸ்க்கு வந்து இது வந்து ரெண்டுமே ஒரு முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் வந்து ஃபோக்கஸ் ஆன் க்ரோத் ஸ்டாக்ஸ், ஆன் பேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஸோ அது மாதிரி எப்பப்போ எதை நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் நம்மளால் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுமாரி இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து உங்களை எமோஷனல் டெசிஷன் மேக்கிங்கில் இருந்தும் செல்லிங் அவுட் ஆஃப் ஃபியரில் இருந்தும் வெளியில் வரத்துக்கும் கரெக்டான ஒரு நல்ல ரைட் ஸ்டாக்ஸை வாங்குவதற்கும் இது உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ அதனால் ஹவு த ஃபினான்ஷியல்ஸ் மார்க்கெட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ மார்க்கெட் ஓவரால் ஹெல்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் பார்க்கும் பொழுது எமோஷன்ஸ் வந்து ஒரு டிரைவ் டெசிஷன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலைன்னு வச்சுங்களேன், உங்கள் எமோஷனால் யூ வில் நாட் மேக் எனி பிக் மணி. ஸோ அதனால் முதலீட்டாளர்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சாலும் அதை வந்து ஒரு உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய முதலீடை பண்ணிங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல் வெல்த் கிரியேஷனில் புல் மார்க்கெட்டில் அது வந்து ஒரு நிறைய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் வரும் வாரம் சந்தைகள் நம்ம எதையெல்லாம் எந்த யுக்திகளை கையாள வேண்டும், எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். அடுத்த வாரம் எல்லா நாள்களும் இருக்குது. சந்தைகளுக்கு வந்து விடுமுறையே கிடையாது. ஹாப்பி டே அண்ட் குட் டே.